ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா கோவக்காய் வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் சோம்பு போட்டுக்கலாங்க. பெரிய வெங்காயம் ஒன்று போட்டுக்கலாங்க. பூண்டு ஒரு 7 பல் தட்டி வச்சுருக்கிற போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததையும் கறி மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கறி மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தால் போட்டுக்கலாங்க. குழம்பு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். இது எண்ணெயிலேயே நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விடலாங்க. வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ கோவக்காய் சேர்த்திக்கலாங்க. நான் 1/4 கிலோ எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற போட்டுக்கலாங்க. இதையும் எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாங்க. உப்பு சேர்த்திக்கலாங்க. இப்போ இந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டுங்க. அப்பப்போ இடையில இப்படி கலந்து விட்டுக்கலாங்க. இன்னொரு 2 நிமிஷம் இருக்கட்டுங்க. கோவக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், சூப்பராக வெந்து வந்துடுச்சுங்க. இதுக்கு தக்காளி எல்லாம் தேவையில்லைங்க. இது நல்லா சிக்கன் டேஸ்ட்டில் இருக்குங்க. கோவக்காய் சாப்பிடாதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.